வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். TANCET MBA 2026 இந்த வரக்கூடிய மார்ச், தட் இஸ் 2026 ஆஃப் மார்ச் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி கைடு, லைக் எப்படி வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ மேக் ஷோர் தட் யூ ஆஸ்க் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின். And if you are new to my channel, make sure you subscribe to Accounts with Aish YouTube channel and also press the bell icon so that you will be notified whenever I upload a new வீடியோ. லைவ் செஷன்ஸ் நான் எப்போல்லாம் போகிறேனோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ தட் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு அட்டெண்ட் தி லைவ் செஷன். ஸோ இன்றைக்கி லைவ் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நீங்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அண்ட் ஆல்சோ த பேட்டர்ன், த சிலபஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சிலபஸ்க்கு. ஸோ சிலபஸ்க்கு வந்து யூ ஜஸ்ட் லைக் ரெஃபர் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சிலபஸ்ன்னு இருக்கும், டான்செட் சிலபஸ்ன்னு கொடுத்துருப்பேன் லிங்க். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, அந்த செக்ஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது எப்படி அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ், ஆஸ்க் ஆல் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டு கம் ஸோ தட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் செஷனை. ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் ஆல் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின். அண்ட் டான்செட் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்கள ப்ளீஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு க்ரியேட் அவேர்னஸ். Ask your friends to write the TANCET exam. So if they want to join a MBA நாங்கள் ஜாயின் பண்ணணும், MBA ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ ஆஸ்க் தெம் டு ரைட் TANCET எக்ஸாம் எழுத வைங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த செஷன் இன் ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ மேக் ஷோர் யூ ஆஸ்க் ஆல் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின் ஸோ தட் இன்னைக்கு செஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் யூ வில் கெட் அ கிளான்ஸ் ஆஃப் வாட் யூ ஆக்சுவலி வாண்ட் டு ஸ்டடி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ டுடே இட்ஸ் 30th of August. ஸோ யூ ஸ்டில் ஹாவ் சாலிட், உங்களுக்கு நிறைய மந்த்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் எனி டவுட்ஸ் இஃப் யூ ஹேவ், யூ கேன் போஸ்ட் இட் இன் தி லைவ் chat. And whoever has joined today's live chat, today's live session, good evening to everyone. So let's start. Hello everyone. So let's start. Any doubts at any point of time, make sure you put it in the live chat. So we'll start the session in few seconds. Make sure you ask your friends to join. Okay, done.
So let's start. So இன்னைக்கு வந்து important topics as well as your preparation. Let's move on. So before starting, TANCET அப்படின்னா என்ன அப்படின்றத I will just give a quick glance. நீங்கள் MBA வந்து தமிழ்நாடுல இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜஸில் MBA ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, தட் இஸ் MBA இஸ் ஆக்சுவலி a PG ப்ரோக்ராம், ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் TANCET. ஸோ TANCET அப்படின்றது இட்ஸ் யோர் தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இதுதான் அதோட அப்ரிவேஷன். So for the program of Masters of Business Administration, so it is an entrance exam for the admission to MBA program. So இது வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். வாட் இஸ் தி கன்ஃபார்ம்ட் எக்ஸாம் டேட் ஃபார் TANCET? ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு TANCETக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, இட்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்து TANCET எக்ஸாம் வந்து இட் வில் ஹேப்பன் அரவுண்ட் the second week of March 2026 and in the date வந்து it's not the confirmed date. இது வந்து அப்ராக்சிமேட்டாக இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து லைக் இந்த ரேஞ்சில் தான் எப்போவுமே நடக்கும். எய்தர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக், இல்லைனா நம்மளுக்கு வந்து ஃபோர்த் வீக் ஆஃப் தி மார்ச் நடக்கும். இதுதான் வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு டேட். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். TANCET என்னது அண்ட் எப்போ எக்ஸாம் டேட்டை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மார்ச் மாதத்தில் தான் நடக்கும். ஆனால் எப்போ எந்த வீக்கில் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இட் இஸ் மோஸ்ட்லி ஆன் தி ஃபர்ஸ்ட் வீக் ஆர் ஆன் தி ஃபோர்த் வீக், இல்லைனா செகண்ட் வீக்குள்ளே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. பட் இந்த மார்ச் மாதத்தில் ஏதோ ஒரு வீக்கில் உங்களுக்கு கன்ஃபார்மாக நடந்துடும். ஸோ தட் இஸ் ஃபார் ஷுர். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த மேஜர் பார்ட், தட் இஸ் யோர் வேரியஸ் செக்ஷன். ஸோ உங்களுக்கு மொத்தம் வந்து டோட்டலாக எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ ஆல் ஓவர். டோட்டல் செக்ஷன்ஸ் வந்து யூ ஹாவ் டோட்டலி 5 sections. Total 5 sections. Clear? So let's move on with the section 1, which is the first section. So first section enna abdina, it's your business situation analysis. Clear? Just a second, I'm just checking. Okay, done. So business situation analysis is your first section. So idu vandu ungalku first thing ungalku therinjirukano. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் இஸ் யோர் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஸோ இது நார்மலாக உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு 2 to 3 pages வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லைக் உங்களுக்கு வந்து ரீடிங் கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு 2 to 3 pages வந்து ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் சினாரியோவை பற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சிச்சுவேஷனை நீங்கள் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூ வில் பி பிரிங்கிங் இன் டு லைக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் யோர் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேபி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைவ் செஷனில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆஃப் 2025 கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பட் இன்னைக்கு செஷனில் நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ அப்போது இது வந்து நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. தட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா ஒரு 2 to 3 pages கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு மொத்தமாக டோட்டலாக 20 questions இதுலேருந்து வரும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு புது விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போன வருஷம் தட் இஸ் 2025 வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸே வந்து எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, கேஸ் ஸ்டடியாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? தட் இஸ் கேஸ் ஸ்டடியாக உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கேஸ் ஸ்டடிஸ் மோர் இன்டெப்த். லைக் வந்து ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் லெவலுக்கு வந்து கேஸ் ஸ்டடி அப்படின்னா லைக் போன வருஷம் வந்து அவங்க இன்னும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் அ பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் டு அ கேஸ் ஸ்டடி தே ஹவ் அப்கிரேடட். நான் அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்றது நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக ஒரு நார்மல் பர்சன், எனி நார்மல் பர்சன் கூட அண்டர்ஸ்டாண்ட் யோர் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்றது நீங்கள் ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன கண்டென்ட் அப்படின்றது என்னென்னன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிடும். வேற கேஸ் ஸ்டடியில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக போவீங்க. லைக் வந்து லைக் த கான்செப்ட் அவங்க வந்து என்னென்ன சினாரியோஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சினாரியோஸ் எல்லாமே கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் அ ப்ராடர் கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அன் இன்டெப்த் ஸ்டடி. ஸோ இங்கே வந்து it is an in-depth study.
ஸோ கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். லைக் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா படித்து புரிஞ்சால் தான் உங்களால் கேஸ் ஸ்டடி எழுதணும். ஸோ போன வருஷத்துலேருந்து தே ஹவ் சேஞ்ச் த பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் டு கேஸ் ஸ்டடி. நான் இது வந்து நீங்கள் இதை பார்த்தோன்னே ரொம்ப பயப்பட அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஏன் அந்த மாதிரி மாற்றினாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் எதுக்காக நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, இட்ஸ் ஃபார் யோர் எம்பிஏ ப்ரோக்ராம்காக எழுதுறீங்க. ஸோ எம்பிஏல நார்மலாக வந்து கேஸ் ஸ்டடி அப்படின்றது இட்ஸ் அ நார்மல் திங் ஓவர் தேர். ஸோ நீங்கள் கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்றது நீங்கள் வந்து எம்பிஏ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக டெய்லி வந்து you will be attending a lot of case studies. அப்போ வந்து it should not be difficult, right? ஸோ அதனால தான் இப்போயே வந்து they are checking on how it will be, like உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே வந்து கேஸ் ஸ்டடிஸ்லாம் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், the difference is உங்களுக்கு ஒரு இன்டெப்த் ஸ்டடி நீங்கள் கேஸ் ஸ்டடியில் பண்ணுவீங்க, வேறஸ் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸில் உங்களுக்கு மோர் ஈஸியராக இருக்கும். லைக் நீங்கள் அதை ரீட் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் தீஸ் ஆர் த திங்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. மேஜர் ஆப்ஜெக்டிவ், மைனர் ஆப்ஜெக்டிவ், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 4 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அசம்ஷன் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ சொன்னேன்னா கொஞ்சம் ஓவராக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வாட் இஸ் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அண்ட் போன வருஷம் கேஸ் ஸ்டடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்னன்றதை மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்த்துட்டோம். கிளியரா? ஸோ செக்ஷன் 1ல எனி டவுட்ஸ் ரிகார்டிங் யூர் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்? எனி டவுட்ஸ் இன் செக்ஷன் 1? அது மட்டும் எனக்கு வந்து லைவ் சேட்டில் கிவ் மீ அட்லீஸ்ட் தம்ஸ் அப் ஸோ தட் ஐ வுட் நோ ஐ கேன் கோ டு தி நெக்ஸ்ட் செக்ஷன். அண்ட் இந்த செக்ஷனுக்கு எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரை அட்டெண்டிங் அ லாட் ஆஃப் கேசஸ். லைக் நீங்கள் வந்து பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்றது நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் டைப் ஆஃப் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் நீங்கள் டைப் பண்ணாலே வந்து யூ வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் பேஜஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த பேஜஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வந்து இந்த செக்ஷனை வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் லைக் வந்து கொஸ்டின் பேப்பருக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட்லாம் அட்டன் பண்ணுறக்கூடிய செக்ஷன் கிடையவே கிடையாது. பிகாஸ் இட் ஹேஸ் ரொம்ப நிறைய பேஜஸ் இருக்கும் கண்டென்ட். நீங்கள் அதை ரீட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதிலே டைம் வேஸ்ட் ஆகிடும். திஸ் இஸ் ஆக்சுவலி ரெக்கமெண்டட் டு அட்டெண்ட் அட் லாஸ்ட் தான் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். பட் உங்களுக்கு 100% யூ ஆர் ஷோர் யூ கேன் அட்டெண்ட் அப்படின்னா யூ கேன் அட்டெண்ட். ஸோ இந்த மாதிரி எது ஃபஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணணும் அதெல்லாம் ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ. ஸோ டோன்ட் வரி அபவுட் தோஸ் திங்ஸ். நவ் த திங், உங்களுக்கு பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்னா என்னன்னு தெரியணும், கேஸ் ஸ்டடினா என்னன்னு தெரியணும். தட்ஸ் ஆல். ஸோ எனி டவுட்ஸ் ஸ்டில் திஸ், ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி லைவ் chat. So I hope section 1 is clear. Now let's move to section 2. So section 2 is about your reading comprehension. So reading comprehension பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து it's a more easy scoring part. You can easily attend it. So reading comprehension போகிறதுக்கு முன்னாடி business situation analysis section 1ல வந்து நான் இங்கே என்ன நோட் கொடுத்துருக்கேன்றது just read out மட்டும் பண்ணிடுறேன். So that it involves choosing the best option from the given scenario. Success in this section heavily relies on strong reading skills and extensive practice with various situational problems, as the topic can come from anywhere. So நான் சொன்ன மாதிரி டாபிக் எங்கே இருந்தோனாலும் உங்களுக்கு வரணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரீடிங் அப்படின்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓவர் ஹியர். அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்சிவாக இருக்கிறதுனால யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் லைக் நீங்கள் மேஜராக நீங்கள் என்ன பண்ணலாம்னா டாப் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் பார்த்து நீங்கள் செக் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் ரீட். அதுதான் நீங்கள் இப்போதைக்கு பண்ண முடியும். ஏன்னா கொஸ்டின்ஸ் கம் ஃப்ரம் எனிவேர். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு செக்ஷன் 2. So section 2 is actually the most easy and the scoring part அப்படின்னா your section 2, which is your reading comprehension. So reading comprehension பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 4 passages. டோட்டலாக எவ்வளோ passages? 4 passages வந்து டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 4 passages. இந்த 4 passages, each passage will contain 5 questions. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் எதுவோ நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் அகெயின் இங்கேயும் அதே இதுதான். இட் இஸ் an easy scoring part. நான் சொன்ன மாதிரி it is very easy. and one more thing it is that இங்கே வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஆஃப்டன் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பேசேஜ்லேயே கொடுத்துருவாங்க
அண்ட் தென் உங்களுக்கு வந்து டேரெக்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ யுவர் ஆன்சர்ஸ், நீங்கள் ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ற பார்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. மஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஈஸி ஸ்கோரிங் பேப்பர். எப்போவுமே வந்து whenever you attend any competitive exams, reading comprehension is the only area which is going to give you like நிறைய ஸ்கோர் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது ரீடிங் பிகாஸ் நார்மலாகவே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னாலே நெகட்டிவ் மார்க்ஸ் தான். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்கில் இருக்கும் போது நம்ம வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அகெயின் இங்கேயும் உங்களுக்கு ரீடிங் ஸ்கில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பேசேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பேசேஜை படிச்சுட்டு அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் எப்படி அதுக்கான ஆன்சர் டிரைவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னா வேரியஸ் பேசேஜஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் இதெல்லாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ செக்ஷன் 2 இஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ மோஸ்ட்லி செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 இஸ் இன்டர் ரிலேட்டட். ஸோ அது மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 இஸ் இன்டர் ரிலேட்டட் பிகாஸ் இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இட்ஸ் யோர் ரீடிங் ஸ்கில்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2. ஸோ இதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. கிளியரா? So I hope I'm done with section 2. So இதுக்கும் நீங்கள் again வந்து you don't have to search for anywhere, just go to Google and reading comprehension for TANCET அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே various passages உங்களுக்கு வரும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு செக்ஷனுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே கூட பார்க்கலாம். there is no problem. So previous year questions of your business situation analysis as well as your reading comprehension நீங்கள் check out பண்ணிக்கலாம். So I hope section 1 and section 2 வந்து it's interrelated, which is the first thing is you need reading skills is very very important. daily ஒரு பேசேஜ் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இட் வில் பி ரியலி ஈஸி. கிளியர்? நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு செக்ஷன் 3. ஸோ டில் திஸ் ஐ ஹோப் யூ பீப்புள் will not be having any doubt. Let's move on to section 3. Till this any doubt you people have, tell me quickly. ஸோ எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் பிளேயிங் அ மேஜர் ரோல். அதில் இருக்க கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செக்ஷன் 3 போகலாமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். நீங்கள் வந்து மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி அ வெரி வெரி ஸ்கோரிங் பார்ட். லைக் ஸ்கோர்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய பார்ட் வந்து செக்ஷன் 3 தான், விச் இஸ் யோர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு தான் வந்து உங்களுக்கு செக்ஷன் 3ல். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸியர். ஸோ இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 1 and 2ல் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நத்திங் லைக் தட் எனிவேர் நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேன் கம் ஃப்ரம் எனி டாபிக். உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது, ரேண்டமாக ஏதாவது ஒரு டாப்பிக்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களோட மேஜர் மோட்டிவே எந்த பேராகிராஃப் எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் அதில் வந்து அனலைஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இது ரெண்டுத்துலேயும். ஸோ அதுதான் காமனான விஷயம். வேற குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சம்ஸ் போடணும். மேத்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஒர்க் ஆன் வித் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இஃப் யூ பீப்புள் ஆர் ஸ்ட்ராங் இன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தென் கோ ஃபார் இட். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் 3ல் வந்து யூ ஹேவ் 2 things which is one is quantitative aptitude and then other one is your logical reasoning. So logical reasoning வந்து உங்களுக்கு அடுத்தது. So first one is your quantitative aptitude. So ரெண்டா பிரியுது செக்ஷன் 3 and the second one is your logical reasoning. So you have 2 sections in this. So உங்களுக்கு இதில் ரெண்டு இதில் இருந்துமே ரேண்டமாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யோர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீட் மேத். உங்களுக்கு மேத்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக போட தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே போய் நீங்கள் பொறுமையாலாம் போட்டுன்னு இருக்க முடியாது. பிகாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் hours that you are going to write is just 2 hours தான் எக்ஸாமே எழுதுவீங்க. 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் அங்கே போய் பொறுமையாக நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் going to work. ஸோ பேசிக்ஸான நம்பர் சிஸ்டம், LCM, HCF, யூனிட் டிஜிட்ஸ், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக்காக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அல்ஜீப்ரா அகெயின் த பேசிக். அண்ட் தென் இதை தவிர்த்து இஃப் யூ கோ ஃபார் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ்லேருந்து எப்போவுமே ஒரு கொஸ்டின் லைக் ஒரு மேண்டேட்டரியாக ஒரு கொஸ்டின் வந்து எப்போவுமே பர்சன்டேஜ்லேருந்து வரும். ஸோ பர்சன்டேஜை தரவு பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ் ஃபார் பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து போன வருஷம் 2025 பேட்ச்லேயே வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நான் நிறைய வந்து போட்டிருக்கேன். நான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஷார்ட்கட்
ஃபார் பர்சன்டேஜ் எப்படி அப்படின்றதெல்லாம் எல்லாமே போட்டிருக்கேன். ப்ளீஸ் கோ செக் தட் அவுட். யூ வில் ஹேவ் அண்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அதோட பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து டான்செட் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். டான்செட் சிலபஸில் யூ வில் பி ஹேவிங் சிலபஸ் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு டான்செட் பிளேலிஸ்ட். ஸோ டான்செட் பிளேலிஸ்ட் வில் ஹேவ் த 35 days of கிராஷ் கோர்ஸ், அது எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கோ செக் தட் அவுட். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் கழிச்சு யூ ஹேவ் யுவர் ஆவரேஜ். Next you will be having ratios and proportion. Next profit and loss, simple interest and compound interest. Next time, speed and distance. Next time and work. So now இப்போ இந்த காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே மேண்டேட்டரி டாபிக்ஸ். இதை தவிர்த்து உங்களுக்கு சிலதெல்லாம் இருக்குது, லைக் பெர்மிட்டேஷன், காம்பினேஷன், அந்த மாதிரி உங்களுக்கு இதை தவிர்த்து கூட நிறைய இருக்குது. பட் இதை வந்து ஃபஸ்ட்டு யூ மேக் ஷோர் யூ கம்ப்ளீட்டட் அண்ட் தென் கோ ஃபார் தி எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ். இதை வந்து இட்ஸ் லைக் அ மேண்டேட்டரி ஃபவுண்டேஷன் ஃபார் நீங்கள் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் யோர் ஃபவுண்டேஷன் அண்ட் இட்ஸ் லைக் ஃபண்டமெண்டல் திங் தட் யூ ஹேவ் டு கவர் இந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ இதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தரோ பண்ணுங்கள் அண்ட் தென் கோ ஃபார் த ரிமைனிங் டாபிக்ஸ். ஸோ இட்ஸ் லைக் த இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படி என்ன, நம்மளால எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபியூ டாபிக்ஸ் விச் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எப்போவுமே ரேண்டமாக இல்லாமல் எப்போவுமே மேண்டேட்டரியாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படுறது இந்த ஏரியாஸில் தான். டன்னா? Hope you people are clear with the quantitative aptitude portion. So these are the important topics in quantitative aptitude. Clear? Now shall we move on to the logical reasoning, and இப்போ நம்ம பார்க்க போகிறது logical reasoning. Logical reasoning பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நான் வந்து எப்போவுமே ஃபீல் பண்ணுறது, லாஜிக்கல் ரீசனிங்க்கு மேக்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் போடணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. பேசிக்காக நம்மளால் வந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண முடிஞ்சிட்டாலே லாஜிக்கல் ரீசனிங் நம்மளால் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் இஸ் நாட் அ பிக் டாஸ்க்கு நான் சொல்லுவேன். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அகெயின் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு ஸ்கோரிங் ஏரியான்னு பார்த்தோமோ, லாஜிக்கல் ரீசனிங் இஸ் ஆல்சோ அ வெரி 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 ஈஸி ஸ்கோரிங் பார்ட். இதில் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு நோ தட் இஸ் நீங்கள் வந்து இதில் சர்டன் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே யூ கேன் ஈஸிலி டூ தி லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இட்ஸ் யோர் சிலாஜிசம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ல. லைக் உங்களுக்கு வந்து சிலாஜிசம்க்கு நான் தனியாக கிராஷ் கோர்ஸில் வீடியோவே போட்டிருக்கேன். ப்ளீஸ் கோ செக் த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிளட் ரிலேஷன். அண்ட் தென் யுவர் சிலாஜிசம். எப்போவுமே வந்து ஒரு கொஸ்டின் சிலாஜிசம்லேருந்தும் பிளட் ரிலேஷன்லேருந்தும் கன்ஃபார்மாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். கோடிங் அண்ட் டீகோடிங் அகெயின் நான் சொன்ன மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் இந்த டாபிக்ஸை விட்டுறாதீங்க. சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், கோடிங் அண்ட் டீகோடிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன்லாம் இட்ஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே டைரக்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து வந்தே ஆகும். டைரக்ஷன் வந்து ஈஸியாக போட்டுடலாம், உங்களுக்கு ரொம்பலாம் படிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் கொஸ்டினில் என்னென்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் கரெக்டாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் எந்த பக்கம் டைரக்ஷனும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஐ ஹவ் மேட் அ செப்பரேட் வீடியோ உங்களுக்கு பிளேலிஸ்ட் நான் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்றதையும் நான் காட்டுறேன். மேபி டுமாரோ செஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர். ஓகேவா? கிளியர்? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் சிலாஜிசம்லேருந்து டைரக்ஷன் வரைக்கும் மஸ்ட்டு படிக்க வேண்டியது. கிளாக்ஸ் அண்ட் கேலண்டரை கூட ஓகே தான், பட் இது டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் வரைக்கும் யூ ஷுட் டூ. சிலாஜிசம்லேருந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போதைக்கு நான் காமிச்சது வந்து 2 parts under section 3. ஸோ செக்ஷன் 3ல வந்து உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் as well as லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் ரிகார்டிங் யோர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி லைவ் chat. ஐ வில் ரிப்ளை டு யூ பீப்புள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ, பிகாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையான்றது எனக்கு அப்போ தான் தெரியும். கிளியரா? Till now, if you people have any doubts regarding section 3, section 3ல உங்களுக்கு 2 parts இருக்கு, which is quantitative as well as logical reasoning. Any doubts till this? Please do let me know. At least you give me a thumbs up so that I can understand. Okay, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது. Any doubts regarding till நம்ம வந்து மொத்தம் 5 sections இருக்குன்னு பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? அதில் வந்து we have completed 3 sections. இன்னும் we have left over with 4 and 5.
ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு புட் இட் இன் தி லைவ் சாட். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கும் போது தான் மற்றவங்களுக்கும் சப்போஸ் இந்த கொஸ்டினுக்கான டவுட் இருந்துச்சு அப்படின்னா அது சால்வ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டவுட் இருந்திருக்கு அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட், புட் இட் இன் தி லைவ் சாட், ஐ வில் ஆன்சர். ஓகே டன். ஸோ ஓகே, மேக்ஸில் ஆவரேஜாக இருந்தாலுமே லாஜிக்கல் ரீசனிங் வந்து ஐ திங்க் எவ்ரி ஒன் கேன் டூ லாஜிக்கல் ரீசனிங். கொஞ்சம் ப்ராக்டிஸில் இருந்துச்சு அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கை நம்மளால் ஈஸியாக க்ராக் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ ஃபீல் லைக் உங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் யூ கேன் லீவ் அவுட் திஸ் பர்டிகுலர் செக்ஷன், தட் இஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். பிகாஸ் மேக்ஸ் லைக் உங்களால் போட முடியல அப்படின்னா குவான்ஸ் நம்மளால் போட முடியாது. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. ஸோ அதை விட்டுடலாம். பட் லாஜிக்கல் ரீசனிங் ஈவன் இஃப் யூ ஆர் ஆவரேஜ் இன் யோர் மேக்ஸ் போர்ஷனில் ஆவரேஜாக இருந்தாலும் ஐ ஃபீல் லைக் லாஜிக்கல் ரீசனிங் எனி ஒன் கேன் டூ. பிகாஸ் இதில் வந்து நம்மளுக்கு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் தெரிஞ்சாலே நம்மளால் லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்மளால் ஈஸியாக போட்டுடலாம். இட்ஸ் நாட் லைக் ஒன்றுத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மேஜராக நம்மளுக்கு கான்செப்ட் தான் தேவை. So if we are average in maths, how can we crack it? Okay, very simple. If you are average in maths, just go for the verbal ability. Verbal ability தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். லாஸ்ட் செக்ஷன் 5 will be your verbal ability. ஸோ நான் உங்களுக்கு அது வரும்போது சொல்கிறேன். பட் நீங்கள் மேக்ஸில் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா go for the verbal ability. verbal abilityயில் நீங்கள் என்னென்ன செக்ஷன்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா your section 1 which is your business situation analysis நீங்கள் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணலாம். செக்ஷன் 3 நீங்கள் நீங்கள் குவிட் பண்ணிவிட்டு செக்ஷன் 3 வந்து நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங்கும் உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் டேரக்ட்லி கோ டு செக்ஷன் 5 which is your verbal ability. Data sufficiency you can completely leave. Clear? Now let's move on to section 4. ஸோ செக்ஷன் 4ல் டேட்டா சஃபிஷியன்சி தான் நம்ம பார்க்குறோம். நான் நிறைய பேருக்கு வந்து டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்ற கான்செப்ட்னாலே என்னன்றது தெரியாமல் போயிடுது. ஸோ அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஆல்ரெடி பண்ணிட்டேன். ப்ளீஸ் கோ அண்ட் செக் த கிராஷ் கோர்ஸ். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கிராஷ் கோர்ஸ் ப்ளீஸ் கோ செக் தி 2025 பேட்சோட கிராஷ் கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே திஸ் இஸ் வாட் டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கிளியரா? Now let's move on to data sufficiency. Data sufficiency பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்டிகுலராக சில டேட்டா கொடுப்பாங்க. லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு நிறைய சொன்னால் இப்போ கன்ஃபார்மாக புரியாது. ஸோ டேட்டா சஃபிஷியன்சிக்கு இங்கே நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். ஒரு 2 டேட்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா உங்களுக்கு சம்திங் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. செகண்ட் டேட்டா உங்களுக்கு ஃபியூ டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு உங்களால் ஒரு பர்டிகுலர் ஆன்சரை டிரைவ் பண்ண முடியுதா இல்லையா? இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் வேணவே வேணாம். லைக் உங்க வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும் இல்லையா அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டேட்டா வச்சு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த 2 டேட்டா கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. If whether first data alone is sufficient, the second data alone is sufficient, illa together both are required to solve the problem, we require both the data. First data on தேவைப்படுது, செகண்ட் டேட்டாவும் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் காட்டும் போது உங்களுக்கு ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. இப்போதைக்கு ஜஸ்ட் ஐம் கிவிங் அன் எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் பி. லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ஸில் எது வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது உங்களோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்றதா. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெதர் அவங்க கொடுத்துருக்க டேட்டா வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றது தான் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும். லைக் என்ன இது இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி. பட் இஃப் யூ see the வீடியோ ஆக்சுவலி டேட்டா சஃபிஷியன்சி எப்படி போடணும், இட் வில் பி ரியலி ஈஸி. உங்களுக்கு செப்பரேட்டாக எப்படி டேட்டா சஃபிஷியன்சி
நம்ம போடணும் அப்படின்றத அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் ரிக்வயர்ஸ் ஸ்டூடெண்ட் டு டிட்டர்மைன் இஃப் த கிவன் டேட்டா இஸ் சஃபிஷியன்ட். கொடுத்துருக்க டேட்டா வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா, அதை தான் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டேட்டா அது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். டு ஆன்சர் அ பர்டிகுலர் கொஸ்டின் rather than actually deriving the answer, preparation involves thoroughly studying the important topics both from quantitative aptitude and logical. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ஆக்சுவலாக ஆன்சரை வந்து யூ டோன்ட் ஹாவ் டு டிரைவ், யூ ஜஸ்ட் ஹாவ் டு செக் வெதர் யூ ஹாவ் the given data is sufficient or not என்ற மட்டும் தான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் என்ன படிக்கிறீங்களோ அதுலேருந்து தான் உங்களுக்கு இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அப்போ வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செக்ஷன் 3யும் செக்ஷன் 4ம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பிகாஸ் நீங்கள் வந்து இங்கே அட்டன் பண்ணுறது தான், தட் இஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் என்னென்ன நீங்கள் படிக்கிறீங்களோ, லாஜிக்கல் ரீசனிங்கில் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே தான் இட் வில் கம் இன் யோர் டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. கிளியரா? Now we will move on to the last section which is the verbal ability. Before getting into that, இது வரைக்கும் any doubts data sufficiencyல ஏதாவது doubts இருக்கா? உங்களுக்கு question paperல question எப்படி இருக்குன்னு காட்டுறேன், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு டேட்டா சஃபிஷியன்சினா என்னன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. கிளியர்? டன்? Shall we move on to the last section? So we will move on to the last section which is section 5 which is actually the verbal ability. So verbal ability பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து you should have again உங்களுக்கு reading வந்து இருக்கிறதோட your vocabulary should be great to attend your verbal. So let's see what is the important topics which are covered in section 5 under your verbal ability. First நான் சொன்ன மாதிரி grammar is very very important. இது வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Next articles, next prepositions and conjunctions, next spot the error which plays a major weightage. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 10 questions ஆகுது அட்லீஸ்ட் வந்து spot the errorலேருந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? and then it carries a major weightage. Okay, spot the error carries the major weightage. And then vocabulary like synonyms and antonyms, இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. synonyms வந்து ஒரு 2 questions, antonymsல இருந்து synonymsனா meaning, antonymsனா opposites, அதுல இருந்து உங்களுக்கு வந்து சில questions வந்து ரைஸ் பண்ணுவாங்க. and then fill in the blanks. fill in the blanks எப்படின்னா லைக் ப்ரிப்போசிஷன்ஸே உங்களுக்கு fill in the blanks-ஆக கேட்கலாம், இல்லை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நார்மல் சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸில் வந்து நீங்கள் என்ன ஃபில் பண்ணுவீங்க அப்படின்றது வேர்ட்ஸ் மாதிரி கேட்கலாம். ஸோ இட் கேன் பி எனி திங் லைக் தட். பட் நீங்கள் வந்து இதுக்கு வந்து பேசிக்காக யூ ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராங் vocabulary. ஸோ இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் டெய்லி எப்படி நம்ம சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் படிக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் டெய்லி கோ த்ரூ ஒரு புது வேர்டு என்ன, அந்த புது வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்றத யூ ஜஸ்ட் கோ த்ரூ டெய்லி. உங்களுக்கு கூகுள் நம்ம டெய்லி ஃபோன் கையில் வச்சுருக்கிறதுனால ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஒரு சினோனிம்ஸ் ஒரு இப்போ நீங்கள் சினோனிம்ஸ் படிக்கும் போதே அதோட ஆப்போசிட் ஆண்டோனிம்ஸ் என்னன்றதை படிச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி ஈஸி, லைக் டபுள் த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். கிளியரா? ஸோ செக்ஷன் 5ல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது விச் இஸ் யோர் பேசிக் கிராமர், பேசிக் இங்கிலீஷ் நீங்கள் இருந்துச்சுனாலே யூ கேன் கோ வித் திஸ். ஆர்டிகல்ஸ், ப்ரொபோசிஷன்ஸ் அண்ட் கன்ஜெக்ஷன், ஸ்பாட் தி எரர் விச் ஹேஸ் த மேஜர் வெயிட்டேஜ், vocabulary, synonyms and antonyms, and then fill in the blanks. இது வரைக்கும் உங்களுக்கு தரோவா? ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 5 sections which are in that TANCET exam. So section 1 which is your business situation analysis which is now turned to case study. Section 2 which is your reading comprehension. Section 3 is your quantitative aptitude and your logical reasoning. So inga vandu section 3 in போட்டுறேன் so that you will have a clear understanding. And then section 4 which is your data sufficiency. Section 5 is your verbal ability. With that we are completing with 5 sections. Clear? So இதுக்கப்புறம் I have few points லைக் பாயிண்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ தட் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இஃப் யூ கோன் ரைட் TANCET எக்ஸாம் யூ பீப்புள் ஷுட் நோ வாட் இஸ் திஸ். அதுக்காக தான் நான் கிவன். கிளியரா? If you have any doubts please do put it in the live chat.
And if you're new to Accounts with Aish YouTube channel, make sure you subscribe to Accounts with Aish YouTube channel and press the bell icon so that you will be notified whenever I upload a new video. நான் எப்பலாம் ஒரு புது வீடியோ போடுறனோ இல்ல லைவ் செஷன் கண்டக்ட் பண்றனோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். So make sure you subscribe and if you like this particular live session, make sure you like it so that I will know that you people liked it. So now let's continue with the major points which you people want to know regarding நீங்கள் TANCET exam எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் so that it will be really helpful. ஃபர்ஸ்ட் திங், நிறைய பேர் TANCET எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து பர்சன்டேஜுக்கும் பர்சன்டைலுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்து வருது. லைக் பர்சன்டேஜ் அண்ட் பர்சன்டைலுக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்றது நீங்கள் வந்து நார்மலாக இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ செக்யூர்ட் லைக் 40% ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அது எப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க, அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் டோட்டல் போட்டு யூஆர் கெட்டிங் அன் ஆவரேஜ், அந்த மாதிரி யூஆர் கெட்டிங் அன் ஆவரேஜ். அதை வந்து நீங்கள் வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து இட் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல். லைக் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஐவ் டேக்கன் 50%, ஐவ் டேக்கன் 40%, ஐவ் டேக்கன் 60%. அந்த மாதிரி வந்து ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் வர்றது தான் உங்களோட பர்சன்டேஜ். ஸோ கிளியராக ஒரு எக்ஸாம் மார்க்ஸே வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் யோர் பர்சன்டேஜ், கரெக்டுங்களா? வேறஸ் பர்சன்டேஜ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு இங்கே நான் உங்களுக்கு ஒரு நோட்டாகவே கொடுத்துருக்கேன் பாருங்க. A measure used in competitive exams that indicate the percentage of test taker who scored below a particular score. It reflects a candidate's relative performance compared to others. ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்டைல் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ கேண்டிடேட்ஸ் ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஸோ பர்சன்டைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யுவர் பியூர் ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹவ் ரிட்டன் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், TANCET எக்ஸாமே. ஸோ அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸில் யூ ஆர் அமங் ஒன், கரெக்டுங்களா? ஸோ அவங்க அந்த 10,000 பீப்புளுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த இதில் வந்து எவ்வளோ லைக் ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அதை தான் பர்சன்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு பர்சன்டைலுக்குன்னு ஒரு கால்குலேஷன் தனியாக இருக்குது. அது எப்படி பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, எல்லா மெம்பர்ஸ், தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் டேக்கன் தி டெஸ்ட், அந்த வேல்யூ எடுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் பர்சன்டைல்னு சொல்லுவோம். ஸோ இட் இன்வால்வ்ஸ் லைக் என்டையர் பீப்புள் ஹூ ஆர் டேக்கிங் தி டெஸ்ட். இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல். இதுதான் சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்னா இதுதான் கைஸ். ஸோ இஃப் யூ இண்டிவிஜுவல் அப்படின்றது நான் சொல்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன், அவங்க எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறாங்க அப்படின்றது. ப்ளஸ் பர்சன்டைல் அப்படின்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி அதர் பர்ஃபார்மன்ஸ், அதர் பீப்புளோட பர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்லிடலாம். குரூப் ஆஃப் பீப்புள் taken into the consideration for the calculation. So taken into consideration for the calculation. Okay va? நீங்கள் பர்சன்டைல் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் டேக்கன் டெஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் டேக்கன் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் கால்குலேட் தி பர்சன்டைல். அது எப்படின்றத நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், எப்படி பர்சன்டைல் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. TANCETல பர்சன்டைல் தான் இம்பார்ட்டன்ட். டன். ஸோ in the context of TANCET exam, percentile refers to, so percentile na என்னன்றது பாருங்க, it's based on one's performance in an exam calculated directly from the obtained marks. Percentile on the other hand is a ranking based on how many students took the exam. So எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, how one score compares to the ஒருத்தரோடைய ஸ்கோர் வந்து எப்படி அதர் பீப்புள் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் யோர் பர்சன்டேஜ் அண்ட் பர்சன்டைலோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பர்சன்டேஜ் அண்ட் பர்சன்டைல். ஸோ இன் TANCET நம்ம பர்சன்டைல் எவ்வளோன்றது தான் எப்போவுமே கேட்போம், அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ TANCETக்கு யூ ரிக்வயர் பர்சன்டைல், நாட் பர்சன்டேஜ். கிளியர்? Now let's move on to the third point. இது வரைக்கும் any doubts? And do you people like the session? Is the session meaningful for you people? You people are getting any information? உங்களுக்கு information உங்களுக்கு கிடைக்குதா இந்த செஷன்ல இருந்து அப்படின்றதையும் do let me know. Give me a thumbs up at least so that I would know. இந்த செஷன்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா ப்ராப்பரா அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்க. கிளியர்?
Any people having any doubts till this? I hope it's clear. Now let's move on to the third pointer, which is about your PYQ. So how PYQs are playing a major role. So competitive exams அப்படினாலே PYQs are playing a major role. எப்படி அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஒரு பேஸ். லைக் PYQs பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஓகே கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் அதுலேருந்து தான் உங்களுக்கு தெரியும். ஸோ the significant role of PYQ அப்படின்றது very very important. ஸோ அண்ட் நீங்கள் வந்து சால்வ் பண்ணியே ஆகணும் PYQs. ஸோ இந்த PYQs பற்றி நான் உங்களுக்கு போன லைவ் செஷன்லேயே I've already informed regarding PYQs last session. நீங்கள் பார்க்கல அப்படின்னா I have told how to prepare for your TANCET MBA 2026 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் லாஸ்ட் செஷன் சொல்லியிருந்தேன். அந்த செஷனில் இருந்து நீங்கள் PYQs வந்து நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ it's the crucial because they help student understand the exam pattern, first thing adu. Next, identify the frequently tested questions, topics, and it will help you to build the confidence. Okay va? So practicing PYQs for at least 5 years will provide a major ஒரு ஃபண்டமெண்டல் இது ஆகிடும். உங்களுக்கு ஒரு பேஸ் கிடச்ச மாதிரி ஆகிடும். will have a complete idea on the topics. Clear? So PYQs having a major importance. Let's move on to the next one. So இதுவும் just you should have a daily study routine. So இப்போ வந்து TANCET பொறுத்த வரைக்கும் you people are final years, right? நீங்கள் வந்து mostly you will be, if you are an engineer you will be in the fourth year, and if you are a BCom BBA graduates on the students-லாம் வந்து you will be in the third year of your program. So அப்போ அந்த டைமில் you have to take some time, at least daily ஒரு 1 hour, at least solid 1 hour அது TANCETக்கு ஸ்டடீஸ்க்கு எடுத்துட்டு you people study for your, so daily study structure is very very important for covering the concept, problems and PYQs for the given TANCET topic. For any TANCET topic, the recommended approach is to first study and understand the core concept. So உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். 1 second. Yes. So கான்செப்ட் தெரியாமல் டேரெக்டாக போய் சம்முக்குள்ளே நுழையிறதுலாம் it's not actually possible. So கான்செப்ட் தெரியணும். After grasping the concept, practice some related problems. So problems, first concept cover பண்ணி முடிச்சிருங்க and then go for the related problems. Finally, solidify, understand and test application by working through a PYQs related to that topic. So இங்கே என்ன அப்படின்னா you have to daily வந்து ஒரு 1 hour அதை எடுத்துக்கோங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் டாப்பிக்கே எடுத்துக்கோங்களேன். பர்சன்டேஜ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருங்க. கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் 2-3 சம்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். லைக் ஒரு 5 to 10 சம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் PYQ, தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு என்னென்ன பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு ஸ்டடி. ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட கான்செப்ட், அந்த கான்செப்ட்லேருந்து யூ ஹேவ் டு கோ attend a few sums regarding that, and then PYQல அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத clear? That is about your fourth point. Let's move on to the fifth point. ஸோ ரீடிங் அப்படின்றது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லியிருந்தேன் தட் இஃப் யூ ஆர் அ மேத் ஸ்டூடெண்ட் இல்லாமல் இஃப் யூ ஆர் அ வெர்பல் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷை பேஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரீடிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ என்னென்ன சினாரியோஸ்ன்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஸோ பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் ஷார்ட் ஃபார்மில் BSAன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டவுட் ஆகிடாதீங்க, BSA. நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் RC. ஷார்ட் ஃபார்மில் ஈஸியாக சொல்கிறதுக்கு வெர்பல் எபிலிட்டி, தட்ஸ் ஆல். ஸோ இந்த 3 ஏரியாஸுமே ரீடிங் பிளேஸ் லைக் அ வெரி வெரி மேஜர் ரோல். அண்ட் ஸோ இதை எப்படி டெவலப் பண்ணுறேன்னா நான் சொன்ன மாதிரி ரீடிங் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த 6th பாயிண்ட் ஆஃப் தி டே. ஸோ கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் தி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீடிங். ஸோ இது ரெண்டுத்துமே ஏன் பண்ண சொல்கிறாங்கன்னா பிகாஸ் இட் வில் ஹெல்ப் யூஸ் டு சால்வ் இன் தி டேட்டா சஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த 2 செக்ஷன்ஸுமே. நெக்ஸ்ட்டு ஸோ ஐ திங்க் கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா, இஃப் யூ ஆர் வீக் இன் மேத் வாட் டு டூ. நான் சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் வீக் இன் மேத் ப்ளீஸ் கோ ஃபார் தி வேர்பல் பார்ட், RC which is reading comprehension, அப்புறம் business situation analysis, and then your verbal ability part. இந்த 3 ஏரியாவையும் if you are weak in your math please go through this. and இதை தவிர்த்து மேத்தில் நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங் வந்து இதை தவிர்த்து you can extend it to study your logical reasoning.
ஸோ இதுதான் வந்து if you are weak in math, you have to follow this strategy only. Start off with your verbal ability, like spot the error start பண்ணுங்க, and then go for the reading comprehension, business situation analysis, and then go for the logical reasoning. So the importance of PYQs நான் வந்து உங்களுக்கு நிறையவே சொல்லிட்டேன். ஸோ I don't want to go to again and again. இந்த பாயிண்ட்டுக்கே நான் போகலை. PYQs பொறுத்த வரைக்கும் it will really help you to get to know about the patterns, question type எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நான் இங்கே வந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா very very important, which is your mock test. So what is actually a mock test? It will really help you. mock test வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து சில வெப்சைட்ஸில் போய் நீங்கள் பண்ணலாம். பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் go do mock test with PYQஸை வச்சே mock test பண்ணலாம். நீங்கள் you don't want to use a lot of apps, அதெல்லாம் தேவையே இல்லை. just go with your PYQஸே நீங்கள் வந்து mock testடாக பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ mock test is nothing but நீங்கள் ஒரு டாபிக்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் மாக் டெஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனல் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல்லே யூ ஹேவ் தி மாக் டெஸ்ட் ஃபார் 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ ஹவ் கிவன் அ மாக் டெஸ்ட். ஸோ ஒரு ஜி ஃபார்ம் வச்சு ஐ ஹவ் டன் அ மாக் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி 2026 பேட்ச்க்கும் வேணும்னா சொல்லுங்கள், ஐ வில் டூ இட். பிகாஸ் அது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆச்சுன்னு சொன்னீங்க. பிகாஸ் உங்களுக்கு அது வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸாமில் 3 hours கரெக்டாக கிடைக்குமோ 3 hours நான் அந்த ஜி ஃபார்மை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாக் டெஸ்ட் சினாரியோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். நீங்கள் தான் வந்து டெய்லி எவ்வளோ ஸ்டடி எடுத்துக்கணும், டெய்லி எப்படி ஸ்டடி பண்ணுறது, எந்தெந்த டாபிக்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எந்தெந்த டாபிக்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பாருங்கள். இந்த வேர்பல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ சீக்வென்ஷியல் அப்ரோச் யூ கேன் யூஸ், லைக் எப்படி பண்ணணும். இதுதான் கான்செப்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் போக, ப்ராப்ளம்ஸ்லேருந்து have to go for the PYQs. So it's a very very simple approach you can follow for all the 5 sections. You can follow this approach. So clear with today's topic? ஏதாவது டவுட்ஸ் இன்னைக்கு செஷனில் இருக்கா? Okay, sure. Stefika, I think I'm pronouncing your name correct. Is it right? Am I pronouncing the name correct, Stefika? So I think you have responded to the you have asked questions today in the live chat. So thank you for that. I hope you understood it. And any other people whoever is have joined the live session, உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் இஃப் யூ ஹவ் நாட் chatted in the live chatல நீங்கள் chat பண்ணலனா கூட I hope you people understood it. Clear? And confirm 2026 we will keep the mock test. So after studying all the contents, you can obviously you can we will have a mock test. So நீங்கள் வந்து கிராஷ் கோர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களான்னு தெரியாது. பிகாஸ் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நியூ ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் லைவ் செஷன்ஸ் கிராஷ் கோர்ஸ்க்கு நம்ம கண்டக்ட் பண்ணும்போது இட் வாஸ் ஆக்சுவலி 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ். அந்த 35 days வந்து கண்டினியூஸாக அட்டென்ட் பண்ணாங்க. அண்ட் இட் ஹாஸ் ஆக்சுவலி பெனிஃபிட்டட் தெம். ஸோ கிராஷ் கோர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கோ, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் TANCET சிலபஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி TANCET பிளேலிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. கிளியர்? ஸோ இன்றைக்கி செஷன் ஐ கெஸ் இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் மாக் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் மாக் டெஸ்ட்? ப்ராக்டிஸ் எக்ஸாம் டிசைன் டு ஸ்டிமுலேட் த ஆக்சுவல் TANCET எக்ஸாம் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு 2 hours ஆஃப் எக்ஸாம்னா அந்த 2 hours தான். ஸோ நான் 3 hours ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன். இட் வாஸ் ஆக்சுவலி 2 hours ஃப்ரம் 2 o'clock to 4 o'clock வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸாம். 2 to 3, 3 to 4. ஸோ 2 hours ஆஃப் எக்ஸாம் தான் உங்களுக்கு MBA. பட் TANCET MBA நான் சொல்கிறது helps candidate gauge their preparation level, manage time and identify areas for improvement. Done. மாக் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியாச்சு, 5 sections என்னென்னு சொல்லியாச்சு. ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு செஷன் ஒரு ஓவர்வியூ ஆஃப் what are the important topics 5 sectionsல என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். Stefika, yes, நீங்கள் வந்து if you are weak in maths, obviously you can try attending quantitative aptitude. The thing is நீங்கள் இப்போ வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டு ஃபண்டமெண்டலில் வந்து உங்களோட பர்சன்டேஜ் இதெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஷார்ட்கட்ஸ் எப்படி நம்ம பர்சன்டேஜ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது. இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்,
you have solid few months left நால நீங்கள் வந்து obviously you can start with the concepts like percentage ஓட கான்செப்ட் எடுத்துக்கலாம். percentage ஓட கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டு you can obviously go. உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால you can do now, but at the end like வந்து லாஸ்ட் 2 monthsலலாம் உட்காந்து ஃபுல் கான்செப்ட்ஸ்லாம் go through பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஓவராக நிறைய மண்டைக்குள்ளே போன மாதிரியா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா obviously you can start off with the concepts. ஸோ கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி you can obviously உங்களுக்கு ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா obviously you can work out. பட் டோன்ட் டூ திஸ் ப்ரிப்பரேஷன். நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா பார்த்தீங்களா ஃபார் யோர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், டோன்ட் டூ இட் இன் தி லாஸ்ட் மூமெண்ட்டில் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ ஸ்டார்ட், டோன்ட் டூ இட் அட் தி லாஸ்ட் மூமெண்ட். அதுதான் என்னோட டிப்பாக இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் அட் த லாஸ்ட் மூமெண்ட். லைக் லாஸ்ட் 1 month வச்சுட்டு 1 monthல வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லேருந்து படிக்க போகிறோன்னு ஒரு புது டாபிக் எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரிலாம் படிக்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் த வேர்ஸ்ட் ஐ வுட் சே. பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி படித்ததும் மறந்துடுறோம், நீங்கள் புதுசாக என்ன படிச்சிங்களோன்றதும் லைக் மறந்துடும். ஸோ நான் அதுக்கு தான் என்ன சொல்லுவேன், நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித் தி கான்செப்ட்ஸ் லைக் மேஜராக பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பர்சன்டேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணும்போது ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏன்னா பர்சன்டேஜில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை தான் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து கான்செப்ட்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கோ வித் பர்சன்டேஜ் and then start off with profit and loss, and then you can go on with average, and then you can go on with ratios and proportion. So அந்த மாதிரி you can go on with this in the formatல you can go. Okay va? So I hope you have got the answers, Jessica. It's about இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க from concept, start early. That's what I'm telling. Clear? I hope today's session was a meaningful session for people who are new to my channel, and for people who have already been to the channel. I hope it was clear. இன்னைக்கு செஷனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லைக் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் வந்து கொடுத்தேன். Clear? So I think today's session was a meaningful session, and if you like today's session, make sure you like the particular live session so that it will be helpful for me and I would understand that you people like the session. Yes, okay, done. Okay, thank you Stefika. Now I guess இன்னைக்கு செஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனி அதர் பீப்புள் வேறு யாருக்காவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லைவ் சாட்டில் இல்லைனா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் யூ கேன் ஆப்வியஸ்லி போஸ்ட் இட் ஆஃப்டர் த லைவ் இஸ் கம்ப்ளீட்டட். நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில். whoever has any doubts, please do put it so that I will be really helpful for you people to address your doubts, because first startingல உங்களுக்கு அப்படி தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், லைக் எதை படிக்கிறது எதை விடுறது அப்படின்னா. ஸோ இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படின்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதனால தான் ஐம் மேக்கிங் தீஸ் வீடியோஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடேஸ் செஷன். ஐ ஹோப் இட் வாஸ் அ ரியலி ஹெல்ப்ஃபுல் செஷன். வில் see you in my next session. Until then, please make sure you are subscribed to Accounts with Aish YouTube channel. Make sure you like this session, like this live session, and also press the bell icon so that you will be notified whenever I upload a new video. Thank you for watching. We'll see you in my next video. Thank you.